இதர திருப்பணிகளில் நடைபெறுவதால் சுவாமியுடைய சக்தியினை கண்ணாடிக்கு மாற்றக்கூடிய பாலஸ்தாபன கும்பாவளி பூஜையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பாலஸ்தாபன கும்பாவளியானது 2 காலமாக குத்துவிளக்கு ஏற்றி விநாயகர் பூஜை, மகாலட்சுமி பூஜை நடைபெற்று புஞ்சாகவாதம் நடைபெற்று அர்ஜுனை காத்த ஐயனாருக்கு 9 வகை அபிஷேகங்கள். எப்படி நம்ம சுவாமிக்கு கும்பாபிஷேகம் பால் குடம் எல்லா அபிஷேகம் பண்றோமோ அதே மாதிரி சக்தி எடுக்கிறப்பையும் அந்த சுவாமியை சந்தோஷப்படுத்தி தான் சக்தி எடுக்கிற ஐதீகத்திலே சுவாமிகளுக்கெல்லாம் அபிஷேகம் செய்து படையல் போட்டு பொங்கல் படையல் போட்டு தேங்காய் படம் உடைத்து இந்த சுவாமியுடைய சக்தியினை கும்பத்திலே எடுத்து வைத்து இப்பொழுது ஒரு முறை யாகம் நடத்திருக்கிறோம். இந்த யாகம் முடிந்தது யாக சக்தி கும்பத்திற்கு செலுத்திவிட்டு நாளைய தினம் காலை மீண்டும் புதன்கிழமை காலை 8:30 மணிக்கு இதே போன்று விநாயகர் பூஜை, மகாலட்சுமி பூஜை நடைபெற்று இந்த கும்பத்திலே அந்தந்த சுவாமிகளுக்கெல்லாம் மீண்டும் ஒருமுறை ஆவாகன பூஜை நடைபெற்று இதே போன்று ஹோமம் நாளைய தினமும் காலை நடைபெறும். இந்த ஹோமம் நிறைவேற்று இந்த கும்பத்தில் உள்ள சக்திகளை கோவிலை சுற்றி வந்து முகம் பார்க்கும் கண்ணாடி ஒரு சுவாமியுடைய பிம்பமானது பார்த்தீங்கன்னா 90 நாள் 3 மாசத்திற்கு முகம் பார்க்கும் கண்ணாடியிலும் 3 மாசம் முதல் 3 வருடம் வரை அத்திமர பலகையிலும் சக்தி இருக்கும் என்பது ஐதீகம். அந்த அடிப்படையிலே நாம் சித்திரை, வைகாசி, ஆணிகளை கும்பாபிஷேகம் வைத்து விட்டதனால் முகம் பார்க்கும் கண்ணாடியிலே எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு நேரம் நமக்கு கண்ணாடி மாட்டிருக்காங்க. ஏன்னா கண்ணாடி பிம்பத்துல சுவாமியோட சக்தி இருக்கும். நம்ம சுவாமியை கண்ணால பார்க்க முடியாட்டும் அந்த தீபாவளி இந்த கண்ணாடியில பார்த்தா சுவாமியை மூலஸ்தானத்தை பார்த்தா எந்த சக்தி கிடைக்குதோ அந்த சக்தி கிடைக்கும். அதனாலதான் கண்ணாடி வைக்கிறாங்க. அதனாலதான் அந்த கண்ணாடியோட பிம்பத்துல நாளை தினம் காலை 9:30 மணிக்கு நாங்க அந்த கும்பத்தண்ணியை விட்டு அந்த மடப்படியில பூஜையில வச்சிடறோம். நீங்க எல்லாரும் வழக்கம் போல சாமி கும்பிட வரலாம், விளக்கு போடலாம், பத்திரிக்கை வச்சு சாமி கும்பிடலாம், எல்லாமே செய்யலாம். அபிஷேகம் மட்டும் பண்ண முடியாது. நமது குலதெய்வத்திற்கு பூஜை நடக்கும். ஆடி மாதம் உத்திர நட்சத்திரத்திலே மிக பிரமாண்டமாக நமது ஐயனார் சுவாமிக்கு 5 யாக குண்டங்களும் பரிவார மூர்த்திகளுக்கு 4 குண்டங்களாக 9 குண்டம் அமைக்கப்பட்டு மிக சிறப்பான முறையில் 3 நாட்கள் கும்பாபிஷேகம் நடைபெறும். திங்கள், செவ்வாய், புதன் ஐயனாருக்கு உகந்த அந்த புதன்கிழமை ஆணி உத்தரத்திலே மிக சிறப்பான ஐயனாருடைய ஜென்ம நட்சத்திரம். நம்ம பிறந்தவங்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நட்சத்திரம் உண்டுங்கிற மாதிரி ஐயனார் பிறந்த நட்சத்திரம் உத்தரம். அதே ஆணி உத்தரங்கிறது ரொம்ப விசேஷமா திருமஞ்சனம் சொல்லி எல்லா சிவகோயிலையும் நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்படி ஒரு நட்சத்திரம் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த தேதியிலே மகா கும்பாவளியம் தீர்மானிக்கப்பட்டு இந்த பாலஸ்தாபன கும்பாவளியம் 2 காலமாக இன்றும் நாளை காலையும் நடைபெற ஏற்பட்டு இன்று மாலை பூஜை நடைபெறும். இப்பொழுது நவக்கிரகோமம் நிறைவு பெற்றவுடன் பூர்ணாவதி பூஜை நடைபெற்று தீபாவளி நடைபெற்று பூஜை நிறைவேறும். நாளைய தினம் அனைவரும் காலை 8:30 மணியிலிருந்து 10 மணிக்குள் நிறைவுக்கூடிய இந்த பூஜையில் கலந்து கொண்டு நமது குலதெய்வத்தில் அருள்வாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.